எவ்வளவு ப்ரெஷர் கொடுத்தாலும் என்ன பண்ண முடியல, இழுக்க முடியல. அப்ப இந்த அப்பர் லிம்போட மசில்ஸ் எல்லாமே எப்படி இருக்குப்பா, ஸ்ட்ராங்கா இருக்கு. அப்ப மசில் ஸ்ட்ரென்த் நார்மலா இருக்கு, மசில் பவர் நார்மலா இருக்கு, மசில் டோன் எல்லாமே நார்மலா இருக்கு. நெக்ஸ்ட் வந்து ரிஃப்ளெக்ஸ். ரிஃப்ளெக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு எல்லாத்துக்குமே அந்த ஹேமர் தான் யூஸ் பண்ணணும். நமக்கு இது இல்லாதனால நான் சும்மா பெண்ணை வச்சு டெமோ காட்டுறேன். பைசெப்ஸ் ரிஃப்ளெக்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இப்போ இந்த இடத்துல இப்படி டக்குன்னு நம்ம அடிக்கும் போது இந்த இடத்துல அவங்களுக்கான ரிஃப்ளெக்ஸ் இருக்கும். அதே மாதிரி ட்ரைசெப்ஸ் செக் பண்ணணும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சுபினேட்டர் மசில், இதுல வந்து ஏதாவது இந்த இடத்துல ரிஃப்ளெக்ஸ் கொடுக்கும்போது அவங்களுக்கு என்ன ஆகும், ரிஃப்ளெக்ஸ் பண்ணி ரொட்டேஷன். அடுத்து ஆங்கிள் ரிஃப்ளெக்ஸ். ஆங்கிள் ரிஃப்ளெக்ஸ் அப்படின்னா உங்க கால் எடுத்துக்கோங்க. இந்த இடத்துல அதாவது பேஷோட ஆங்கிள் இருக்குல்லப்பா, இந்த இடத்துல நம்ம ரிஃப்ளெக்ஸ் கொடுக்கும்போது இருக்கும். அதே மாதிரி பேட்டர்னல் ரிஃப்ளெக்ஸ் அது கொடுக்கும்போது பேஷண்ட் வந்து ரிஃப்ளெக்ஸ் இருக்கும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டெஸ்டிங் ஃபார் ஃபுட். ஃபுட்டை வந்து நம்ம செக் பண்ண போறோம். நீங்க ஒரு ஷூஸ் ரிமூவ் பண்ணிக்கோங்க, சாக்ஸ் ரிமூவ். பாபின்ஸ்கி சைன் சொல்லி கொடுத்துருக்கேன்லப்பா நானு. நம்ம அந்த கால் இப்படி நேரா வைங்க, இப்படி நேரா வைங்க, இப்படி இப்படி எடுக்காம அப்படி வச்சுக்கோங்க. இப்போ நான் அந்த இடத்துல வந்து இப்படி நாங்க டச் பண்ணும்போது ஒரு ஷார்ப்பான ஆப்ஜெக்ட்ல அவங்க ஃபிங்கர்ஸ் வந்து மூவ் ஆகுது நீங்க பார்க்கலாம். ஓகேங்களா? இப்படி இருந்ததுன்னா பாபின்ஸ்கி சைன் வந்து நார்மல். இப்போ நீங்க என்ன ஒரு சைன்ஸ் கொடுத்தீங்கனாலுமே அந்த பேஷண்ட்டுக்கு வந்து மூவே ஆகல அப்படின்னா அங்கே என்னென்ன அர்த்தம், சென்சேரியா பாபின்ஸ்கி சைன் வந்து ஒர்க் ஆக பாசிட்டிவ்னு அர்த்தம். அப்போ என்ன இருக்குன்னு அர்த்தம், அவங்களோட மசில்ஸ்ல ஏதாவது நியூரலஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் ஏதாவது இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் ஃபார் கோஆர்டினேஷன். கோஆர்டினேஷன் என்னன்னா நம்ம அந்த பேஷண்டோட கோஆர்டினேஷன் எப்படி இருக்கு, கோஆர்டினேஷன் தெரியுங்களப்பா, அதுக்கு வந்து சில டெஸ்ட் பண்ணுறோம். இப்போ என்னோட ஃபிங்கர் இருக்குல்லப்பா, இந்த ஃபிங்கரை உங்களோட ஃபிங்கரால டச் பண்ணிட்டு உங்களோட நோஸை டச் பண்ணுங்க. உங்களோட டாமினன்ட் ஹேண்டே இருக்கு, என் ஃபிங்கரை டச் பண்ணுங்க, உங்க நோஸ் டச் பண்ணுங்க. திரும்ப அதே ரிப்பீட் இது ஒன் டெஸ்ட். ஃபிங்கர் டு நோஸ் டெஸ்ட் இது பேரு. ஃபிங்கர் டு நோஸ். நம்மளோட ஃபிங்கர் வச்சு பேஷண்டோட ஃபிங்கர் நம்ம ஃபிங்கர்ல டச் பண்ணிட்டா அவங்களோட நோஸ் டச் பண்ணணும். கோஆர்டினேஷன் ப்ராப்பரா இல்லைன்னா அவங்களால என்ன பண்ண முடியாது, கரெக்டா நோஸை வந்து டச் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஹீல் டு ஷின் டெஸ்ட். ஹீல் டு ஷின் டெஸ்ட் தான் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இந்த கால் வச்சுக்கோங்க. இந்த ஹீல் இருக்குல்லப்பா, இந்த ஹீல் வச்சு நீங்க இப்படி பண்ணணும். இல்ல அந்த ஹீலாலே இந்த கால் வந்து ஹீல் டு ஷின் டெஸ்ட்னா அவங்களோட ஹீல் வச்சு இன்னொரு கால்ல வந்து மேல இருந்து கீழே வரைக்கும் டச் பண்ணுவாங்க. அப்படி இருந்தாலுமே நார்மலா இருந்தா கோஆர்டினேஷன் நார்மல். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து மொபைல் ஃபோன் டாச் பண்ணுங்க. டெஸ்டிங் லைட் டார்ச். ஓகேங்களா? இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்ணு கரைஞ்சுக்கோங்க, நேரா பார்த்துக்கோங்க. அவங்களோட பியூபிள்ஸ் வந்து எப்படி ரியாக்ட் பண்ணுது லைட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். நெக்ஸ்ட் வந்து டெஸ்டிங் ஃபார் பெயின் ரிசெப்டார்ஸ். அதாவது நம்ம வந்து ஒரு ஷார்ப்பான ஆப்ஜெக்ட் வச்சு அவங்கள டச் பண்ணும்போது அவங்களுக்கு சென்ஸ் பெயின் வந்து தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்காக நீங்க ரொம்ப ஷார்ப்பான ஆப்ஜெக்ட் வச்சு பேஷண்ட்டை வந்து ஹார்ம் பண்ணிடக்கூடாது. லைட்டா வந்து லான்செட் மாதிரியா இருக்க சின்ன ஆப்ஜெக்ட்ஸ் வச்சு நீங்க இது பண்ணலாம். இப்போ நான் வந்து பெயின் வச்சு இது பண்றேன், எக்ஸாம்பிளுக்கு சும்மா பண்ணி காட்டுறேன். பெயின் இருக்கா? இந்த ஷார்ப்பான ஆப்ஜெக்ட் பண்ணும்போது கண்டிப்பா உங்களுக்கு என்ன இருக்கும்ப்பா, பெயின் இருக்கும். இப்போ நீங்க அப்பர் லிம்ப்ல பண்ணும்போது அவங்களுக்கு பெயின் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம், அவங்க வந்து சென்சேஷன் இல்லைன்னு அர்த்தம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து வைப்ரேஷன் டெஸ்ட். இதுக்கு வந்து என்ன பண்ணுவோம்னா அந்த ஹேமர்ல வந்து ஃபுல்லா சவுண்ட் வச்சு அந்த வைப்ரேஷன் வந்து இப்போ இந்த பென்ல வந்து வைப்ரேஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இது டச் பண்ணும்போது வைப்ரேஷன் அவங்களுக்கு ஃபீல் ஆகுதான்னு பார்க்கணும். அது வைப்ரேஷன் டெஸ்ட். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டெஸ்டிங் ப்ரோப்ரியோசெப்ஷன். ப்ரோப்ரியோசெப்ஷன் அப்படின்னா இப்போ வந்து நான் என்ன ஃபிங்கர் மூவ் பண்றேன்னு அது பாருங்க. இது என்ன ஃபிங்கர், லெஃப்ட். உங்களுக்கு இது ரைட். இது என்னது, பென். இதை மூவ் பண்ணும்போது பாருங்க. ப்ரோப்ரியோசெப்ஷன் அப்படின்னா அவங்க வந்து ப்ரோப்ரியோசெப்ஷனா அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு விஷயத்தை அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. இப்போ எந்த ஃபிங்கரை நான் மூவ் பண்ணேன், என்ன ஆப்ஜெக்ட் நான் எடுத்தேன், அந்த மாதிரி ப்ரோப்ரியோசெப்ஷன் நார்மலா இருக்கான்னு பார்க்கணும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதோட எக்ஸாமினேஷன் முடிஞ்சிருப்பா. இப்போ ஓவராலா பேஷண்டோட பிசிக்கல் அப்பியரன்ஸ் நம்ம செக் பண்ணணும். ஹெட்ல